சாயங்காலத்தில் இருந்து அடுத்த நாள் சாயங்காலம் வரையிலும் தான் முதல் நாள் ஒரு நாளாக இருந்தது. நமக்கு நைட்டு தொடங்கி அடுத்த நாள் வரையிலையும் ஒரு நாளாக இருக்கிறது. ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது பகலும் இரவும் நம்ம பார்க்கும் பொழுது தான் ஒரு நாள். அல்லேலூயா. டே அண்ட் நைட் அப்படிங்கும்போது பகலும் இரவும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். இப்போதும் கூட அந்த வசனத்தை நம்ம மாஸ்டர்லாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 5 முடிய உள்ள வசனங்களை முதலாவது நாம் வாசிக்க கேட்போம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. சாயங்காலமும் விடியற்காலமும் சேர்ந்து நமக்கு எப்படிப்பட்ட நாளாய் ஆயிற்று? முதல் நாளாய் ஆயிற்று. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன நாள்? முதல் நாள் ஆயிற்று. இப்போ இதில் நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின் தொடக்கத்திற்கு முன்னே என்ன இருந்தது அப்படின்னா இந்த வெளிச்சம் இருந்தது. இந்த வெளிச்சம் எப்பொழுது இருந்து இருக்கிறது? எனக்கு அருமையானவர்களே, தொடக்கத்தில் இருந்தே வெளிச்சமானது இருக்கிறது. அதாவது ஆண்டவருடைய மகிமையானது எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லலாமே. முதல் நாள் வெளிச்சம் உண்டானது என்று சொல்லும் பொழுது இந்த வெளிச்சம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொன்னேன். ஏன்னா இந்த வெளிச்சமானது பிரகாசித்து கொண்டே இருந்தது. இந்த வெளிச்சமானது ஒளி கொடுத்து கொண்டே இருந்தது, ஒளி வீசிக்கொண்டே இருந்தது. விளக்கு எரிந்து கொண்டே இருந்தது. விளக்கு எரிந்து கொண்டே இருந்தது. சூரியனிலிருந்து உண்டாகும் வெளிச்சமோ ஒளியோ சுடரோ இல்லாததுமான எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கும் தேவ வெளிச்சமே அது. தேவ வெளிச்சமே அது. ஆமென் சொல்லலாமே. இந்த வெளிச்சத்தை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வெளிச்சம் இல்லை என்று சொன்னால் நம்மளால் ஒன்றுமே செயல்படுத்த முடியாது. அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தேவன் வெளிச்சம், ஒளி, விளக்கு இவைகளை குறித்து அநேக வசனங்கள் இருக்கிறது. இரவிலே ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மேகஸ்தம்பமாக நடத்தினார். பகல்ல ஆண்டவராகிய தேவன் எப்படி நடத்தினார்? மேகஸ்தம்பமாக பகல்ல நடத்தினார்னா இரவுல நடத்தினாரா? பகல்ல மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாக வழி நடத்தினார். அப்ப அந்த இரவிலே ஒரு ஒளி உண்டானது. அந்த ஒளி யாரு? அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர்தான் நடத்தி சென்று கொண்டே இருக்கிறார். இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வெளிச்சமாக அக்னி ஸ்தம்பமாக ஜனங்களுக்கு முன்னாடி சென்றவர் யார்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வெளிச்சத்தை குறித்து மட்டும் நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது அடுத்து நம்ம பார்க்க முடியும். நெகேமியாவின் புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக அவர் வந்தார் என்பதை 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக போகிறவராய் காணப்படுகிறார். 9ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலும் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் சொன்னா அக்னி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம், பகலிலும் இரவிலும் வழி நடத்தக்கூடியவராய் காணப்பட்டார். அதே போல யாத்திராகம புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். 13ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்திலையும் காணப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனங்களை எல்லாம் நான் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் நடத்தி செல்லுகிறவராய் காணப்படுகிறார். ஜனங்களை நல்வழிப்படுத்தி அவர்களை பக்குவமா கூட்டிட்டு கொண்டு போய் சேர்ப்பது யாருடைய வேலைனா இயேசு கிறிஸ்துடைய வேலை. ஆமென் சொல்லலாமே. அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீர் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை நடத்தினீர். இரவிலே ஆண்டவராகிய தேவன் எப்படி நடத்தினார்? அக்னி ஸ்தம்பமாக ஆண்டவராகிய தேவன் வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சூரிய சந்திரனுடைய வெளிச்சம் அல்ல. இந்த வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சம் அல்ல? சூரிய சந்திர நட்சத்திரத்தினுடைய வெளிச்சம் அல்ல. சூரிய சந்திரம் நட்சத்திரம். நமக்கு எல்லாமே எப்படி தோன்றுகிறதுனா இந்த சூரிய வெளிச்சம், சந்திர வெளிச்சம், நட்சத்திரத்துடைய வெளிச்சம் இதை குறித்து மாத்திரமே தெரியும். இந்த வெளிச்சம்
அல்ல அல்லது இல்லை. அல்லேலூயா. அப்போ ஒரு வெளிச்சமானது இருக்கிறது. அந்த வெளிச்சமானது பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. அந்த வெளிச்சமானது எப்பொழுதும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அங்கே இரவு என்ற காலம் இருக்காது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு தேவையில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்களுக்கு மேல் பிரகாசிப்பார். தேவனாகிய கர்த்தரே அவர்களுக்கு மேல பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாள்வார்கள். அவர்கள் எப்படி அரசாள்வார்கள்? சதா காலங்களிலும் அரசாள்வார்கள். அப்ப நல்ல கவனிக்க வேண்டியது, ஆதி முதல் அரசாளும் தெய்வத்தை குறித்து நம்மளால் பார்க்க முடியும். ஆதி முதல் அரசாளும் தெய்வம். அரசாளும் தெய்வம் அப்படிங்கிறத காட்டிலும் அரசாளும் வெளிச்சம். இந்த வெளிச்சம் இருக்கிறதுனால தான் ஆண்டவராகிய தேவன் 4வது நாள் படைக்கும்போது முதல் நாள் வெளிச்சத்தை உண்டாக்கினார். 2வது நாள் 3வது நாள் அதுக்கப்புறம் வருவோம். ஏன்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். வானம் 2வது நாள், பூமி 3வது நாள். சரி, 4வது நாள் எதை படைக்கிறார் என்று சொன்னால் 4வது நாள் இந்த வெளிச்சத்தை உண்டாக்குறார். உலகத்துக்குரிய வெளிச்சம், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாமே 4வது நாளாக உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதல் நாளிலே ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டு பண்ணினார். அந்த வெளிச்சத்திலிருந்து உலகத்துக்கு தேவையான சூரிய சந்திர நட்சத்திரங்களுடைய வெளிச்சத்தை ஆண்டவராகிய கர்த்தர் என்ன பண்றாரு? உண்டு பண்ணுகிறார். ஆமென் சொல்லலாமே. வெளிச்சம் கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த வசனங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டே வருகிறேன். பரலோகத்தின் தேவனின் பிரகாசமே சர்வத்தையும் நிரப்பி இருந்தது. சர்வத்தை நிரப்பி இருக்கக்கூடியது எது? தேவனுடைய வெளிச்சம். கர்த்தராகிய தேவன் அவர் யார்னா, அவர் பிரகாசித்து கொண்டே இருக்கிறவர், அவர் வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்கிறவர். ஆமென் சொல்லலாமே. 3வது வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதனுடைய எல்லாம் எடுத்துக்கோங்க. 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதனுடைய 23வது வசனத்தை இப்பொழுது வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு பாருங்க. எல்லாம் எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. எதை பிரகாசித்தது? நகரத்தை. பரலோகத்தில் தேவனாகிய கர்த்தர், அல்லேலூயா, தேவனுடைய மகிமையே எதை பிரகாசித்தது? நகரத்தை பிரகாசித்தது. நகரத்தை. பரலோகத்தில் நகரம் இருக்கிறது. அதுல ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய மகிமையை பிரகாசிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். அதற்கு ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு. ஆட்டுக்குட்டியானவர் விளக்கா இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆட்டுக்குட்டியானவரை பற்றி, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கா இருக்கிறார். அப்ப இதிலே நான் பார்க்கும் பொழுது ஆட்டுக்குட்டியானவர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இயேசு கிறிஸ்து தான் ஆட்டுக்குட்டியானவர். அவர் தான் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் தான் நமக்காக எல்லாவற்றையும் செய்தார். ஆமென் சொல்லலாமே. அப்போ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கர்த்தர் உனக்கு நித்தமும் எப்படி இருப்பார்னா வெளிச்சமாக இருப்பார். அவர் நித்திய வெளிச்சமும். உனக்கு தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பார்? நித்திய வெளிச்சமும். உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். தேவனுடைய மகிமையுமே அதை பிரகாசித்தது. ஏசாயாவின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கும் போதும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவே வெளிச்சமாக இருக்கிறார். அந்த வெளிச்சம் எப்படிப்பட்டது என்பதை இந்த ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் யார்? நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும்.
கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் தேவனே உனக்கு எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்று சொன்னால் மகிமையுமாய் இருப்பார். எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன் தேவனே எப்படிப்பட்டவராய் இருப்பாரா? உனக்கு மகிமையாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பாக முதல் நாளிலே ஒரு வெளிச்சம் இருந்தது. அந்த வெளிச்சம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனங்களிலே இருந்து வெளிச்சத்திற்கு காரணக்கர்த்தர் சூரியன் இல்லை. அல்லேலூயா. சூரியனிடமிருந்து ஒரு வெளிச்சம் உண்டாகல, வெளிச்சத்திலிருந்து சூரியன் உண்டானது. முதலில் அவரின் ரூபமே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. எல்லாம் சொல்லுங்க. இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. இந்த இருள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், மனிதன் பாவம் செய்த பிறகு இருளானது உண்டானது. அந்த இருளை போக்குவதற்கு வெளிச்சமாகிய ஒளியாகிய விளக்காகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவராய் இந்த பூமிக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இப்ப மெய்யான ஒளி நம்ம மேல பிரகாசிக்க ஆரம்பித்தது, இருள் போய்விட்டது, பிசாசின் கிரிகள் அழிக்கப்பட்டு விட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்பதை 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் நம்மளால் வாசிக்க முடியும். அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இயேசுவிடத்தில் இருள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம், வெறும் யோவான் 1 யோவான் அல்ல, வெறும் யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் போது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அல்லேலூயா சொன்னோம்னா, உங்களை அந்த மெய்யான ஒளி தான் பிரகாசிக்க வைத்து கொண்டிருக்கிறது. ஆமென். இருளில் இருக்கிற ஜனங்கள் பேரொளியை கண்டார்கள். இருளுக்குள்ளாக இருந்தோம், இயேசு என்கிற தேவ மனிதனை நாம் கண்டடைந்தோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் வெளிச்சத்துக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வெளிச்சம் நமக்குள்ளே உயிர்த்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு என்பதை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே வாசித்தோம். தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. வெளிச்சம் என்பது எதை குறிக்கும்? எபிரேய புத்தகத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது, அதாவது ஆர் அப்படின்னு எபிரேயத்தில் சொல்லுவாங்க. அது எது அப்படின்னா தேவனை குறிக்கும் வெளிச்சமாகும். இரண்டாவது, இந்த வெளிச்சத்துக்கு நெயோர் அப்படின்னு சொல்லுவாங்க. NEOR, நெயோர். ஒரு பாத்திரத்தில் உள்ள வெளிச்சம் அல்லது வெளிச்சம் கொடுக்கும் சுடர் என பொருள்படும். அதாவது இயேசுவே இருளில் உள்ளோருக்கு ஒளியானவர் என அர்த்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வெளிச்சம் இருளின் பிரச்சனையை தீர்த்து வைத்தது. இருளின் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு இயேசு என்கிறவர் தேவைப்பட்டார். இது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களினால் உண்டானவைகள் அல்ல. ஒரு இருள் இருந்தது. அந்த இருளை போக்குவதற்கு இயேசு என்கிற வெளிச்சமானது வந்ததுனால தான். அது எங்கிருந்து வந்தது? அவரே வெளிச்சமாயிருக்கிறார், அவரே வந்தார். தேவனிடத்திலிருந்து அந்த வந்தது. அந்த தேவன் யாரு? இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு நல்லா தெரியும். யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை சொல்லுங்க. மைக்கில் சொல்லுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இயேசு என்கிறவருக்கு பெயர் என்னன்னா வார்த்தை. அந்த வார்த்தை தான் மனு உருவானார், இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் தான் வெளிச்சம் கொடுக்கும்படியாய் வந்தார். இந்த யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிங்க, அப்போது உங்களுக்கு புரியும். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி, இயேசு என்கிற ஒளியானவர் எப்படிப்பட்டவர்னா எப்போதுமே பிரகாசிக்கிறவர். இருளிலே அவர் பிரகாசிக்கிறார்.
அந்த இருளிலே இயேசு என்ன பண்றாரு? பிரகாசிக்கிறார். அப்ப எப்பயுமே வெளிச்சம் கொடுக்கிறவர். வசனத்தை வாசிப்போம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஏன்னா பாவமில்லாத ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது உங்களுக்குள்ளே அவர் வாழ்வார் என்றால் உங்களுக்குள்ள இருள் போய்விட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. இருள் எல்லாம் போயிருச்சா? வெளிச்சம் உண்டாயிருச்சா? இங்க பாருங்க, தேவன் ஒளியை நிர்மாணித்த பின்னர் வெளிச்சத்துக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். அதாவது இங்கே பார்க்கும்போது தேவன் தீமையையும் நன்மையும் வேறு பிரித்தார். தீமையையும் நன்மையை என்ன பண்றாரு? வேறு பிரிக்கிறார். மற்றும் தெய்வீக நன்மையையும் மனித நன்மையும் இரண்டையும் வேறு பிரிக்கக்கூடியவராய் ஆண்டவர் இருக்கிறார். நெயோர் என்ற வெளிச்சம் கொடுக்கும் சுடராக இயேசு இருக்கிறார். ஆர் என்பது OR, அந்த எபிரேய அர்த்தத்திலே அந்த ஆர் என்பது தேவன் வெளிச்சமாக உள்ளார் என்பதை குறிக்கிறது. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. பாதப்படி நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று ஏசாயாவின் புத்தகம் 66ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னார். வானம் என்று சொன்னால் எது தெரியுமா? பரலோகம். அப்ப நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று ஆண்டவர் கேட்கிறார். பிதாவானவர் அவர் தங்கியிருந்த ஸ்தானத்திலிருந்து இந்த ஒளியாகிய வெளிச்சத்தை ஒன்றுமில்லாமையிலிருந்து தான் உண்டாக்கினார். இந்த வெளிச்சம் எப்படி உண்டானது? யார் உண்டாக்கி இருப்பார் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி. இந்த வெளிச்சம் ஒன்றுமே இல்லாமையிலிருந்து உருவான வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை யார் உருவாக்க தேவையில்ல. இயேசு என்கிற அந்த தேவன் யாரும் அவரை உருவாக்கல. பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தார் என்று ஒரு பகுதியில் நான் பார்க்கிறோம். ஆனால் ஒன்றே ஒன்று புரியும், இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை முதலாக யார் உருவாக்கினார்? யார் உருவாக்கல, அவர் வெளிச்சமாகவே இருந்தார். அவரே உருவாக்கிக்கிட்டார். ஒன்றுமில்லாமையிலிருந்து அந்த வெளிச்சமானது உண்டானது. ஆமென். அப்ப அவர் வெறுமையிலிருந்து வெளிச்சத்தை உண்டு பண்ணினார். தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். நீங்க பார்க்கும் பொழுது சங்கீதம் 84 அதனுடைய 11வது வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீதம் 84 அதனுடைய 11. அல்லேலூயா. வாசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா சூரியனும் கேடகமானவராய் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்களேன், சூரியனும் கேடகமா இருக்கிறார். சங்கீதம் 84 அதனுடைய 11வது வசனத்துல அவர் எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறார் என்பதை நீங்க பார்க்க முடியும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நன்மையை கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் தீமையும் நன்மையும் ஆண்டவராகிய கர்த்தர் வேறு பிரிக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். அவர்களை வெளிச்சத்தின் பாதையிலே நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். இருளின் பிள்ளைகளாய் இருக்கக்கூடாது. இருளின் பிள்ளைகள் திருடுவார்கள், கண்ணமிட்டு திருடுவார்கள், இருட்டிலே தான் திருடுவார்கள். வெறி கொள்ளுகிறவர்கள் இருட்டிலே வெறி கொள்ளுவார்கள். ஆனால் பகலின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனவே பகலையும் இரவையும் கர்த்தராகிய தேவன் படைத்தார். அவருடைய வெளிச்சம் நம்மளை பிரகாசிக்க பண்ணி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இயேசு எப்படிப்பட்டவர்னா நீதியின் சூரியனாய் இருக்கிறார். மல்கியா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்டவர்னா சூரியன். அந்த சூரியன் எப்படிப்பட்டதுன்னா நீதியின் சூரியன். ஆமென். அப்ப சாதாரண சூரியனுக்கும் நீதியின் சூரியனுக்கு வித்தியாசம் இருக்கு. அவர் எப்படிப்பட்டவர்னா நீதி உள்ளவர். எனவே நீதியின் சூரியன். சாதாரண சூரியன் சுட்டெரிக்கும். இந்த நீதியின் சூரியன் எப்படிப்பட்டது என்றால் நம்ம மேல படும்போது வேர்க்காது. அந்த நீதியின் சூரியன் நம்மளை நடத்தும் பொழுது எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. வாசிக்கலாமா? மல்கியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள்.
நாம் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவோமா? ஏன்னா இயேசு என்கிற வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களை பார்த்து பிரமிப்பார்கள். உங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க, எப்படி தான் அந்த மனுஷன் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஏன்னா நீதியின் சூரியன் உங்களுக்குள்ளே வரும் பொழுது அவர் பேச்சை கேட்டு அவர் தருகிற ஆரோக்கியத்திற்குள்ளாக நீங்கள் இருப்பீர்கள். இந்த நீதியின் சூரியன் உங்களுக்கு என்ன பண்ணுகிறார்னா, முதலாவது ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிறார். அப்போ நீங்கள் எப்படி கொளுத்த கன்றுகளைப் போல நீங்கள் வளருவீர்கள். இன்னைக்கு அநேக பேர் கர்த்தருடைய நீதியின் சூரியனுக்குள்ளாக வர தெரியாமல் இருக்கிறதுனால அவங்களால பிரகாசிக்க தெரியல, வளர முடியல, ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்க முடியல. எனக்கு அருமையானவர்களே, ஆதியிலே ஆவியானவர் என்ன பண்ணி கொண்டார்? அசைவாடி கொண்டிருந்தார். அதற்கு முதலாவது வடிவம் கொடுக்கப்பட்டது எதுனா வெளிச்சம் தான். அல்லேலூயா. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது அங்கே வெளிச்சத்தில் பார்த்தா தான் தெரியும். இருட்டுக்குள்ளே ஏதாவது பார்த்தா தெரியுமா? தெரியாதுல்ல. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்போ அசைவாடி கொண்டிருக்கிற காரியம் எப்படிப்பட்டதுன்னா வெளிச்சமாக இருக்கிறது. எனவே நாம் பார்க்கும் இப்பொழுது உலகத்தில் பார்க்கக்கூடிய இந்த சூரியன் சந்திரன் எப்படிப்பட்டது? இந்த சூரியனையும் பகலையும் ஆண்டவராகிய தேவன் படைப்பதற்கு முன்னே, எல்லாத்தையும் படைப்பதற்கு முன்னே தேவனாகிய கர்த்தர் அண்ட சராசரங்களிலும் ஆதியும் அந்தமுமானவர் எப்படிப்பட்டவர்னா பிரகாசித்து கொண்டே இருந்தார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆண்டவராகிய தேவன் பிரகாசித்து கொண்டே இருந்தார். பிரகாசித்து கொண்டே இருக்கிறவர் தான் நம்முடைய இயேசு. ஆமேன், ஆமேன். அப்ப கர்த்தருடைய காரியங்களை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, வேதாகமத்தில் 1 யோவான் 1:5 பார்க்கும்பொழுது வெளிச்சம் நன்மையை அர்த்தப்படுத்துகிறது. சொல்லுங்க, வெளிச்சம் வெளிச்சம் நன்மையை அர்த்தப்படுத்துகிறது. நன்மையை அர்த்தப்படுத்துகிறது. எல்லாம் சொல்லுங்க, வெளிச்சம் நன்மையை அர்த்தப்படுத்துகிறது. வெளிச்சம் நன்மையை அர்த்தப்படுத்துகிறது. அப்ப இருள் எதை அர்த்தப்படுத்துகிறது? தீமையை அர்த்தப்படுத்துகிறது. யோவான் 3:19 வாசிக்கும் போது எல்லாம் சொல்லுங்க, இருள் இருள் தீமையை தீமையை அர்த்தப்படுத்துகிறது. யோவான் 3 அதனுடைய 19 வாசித்து பாருங்க. ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். நீங்கள் இருளின் பிள்ளைகளாய் இருப்பதில்லை, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த வெளிச்சம் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். இந்த ரகசியத்தை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள முடியும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நாங்கள் பிதாவுக்கு மட்டும்தான் பிள்ளை, இயேசுவுக்கெல்லாம் பிள்ளை இல்லை அப்படின்னு. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அந்த வெளிச்சம் உங்கள் மேலே உதித்திருக்கிறது. வெளிச்சம் உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். வசனத்தை வாசிப்போமா? ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதுனால உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஆக்கினை இல்லை. ஏன் இந்த உலகத்தினுடைய மக்களுக்கு அதிகமாய் ஆக்கினை இருக்கிறது என்றால் அவர்கள் இருளுக்குள்ளாக இருக்கிறார்கள். உலகம் என்பதே எப்படிப்பட்டது என்று சொன்னால் பிசாசுக்கு கண்ட்ரோலில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதிலே நாம் வெளிச்சத்தை, தேவ வெளிச்சத்தை கண்டடைந்தோம் என்றால் பிரகாசித்து கொண்டிருப்போம். நோய் இருக்காது, ஆரோக்கியமாக இருப்போம், கொளுத்த கன்றுகளைப் போல இருப்போம். இந்த வெளிச்சம் நமக்குள்ளே வந்து பிரகாசிக்கணும். அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். இன்னொன்று சொல்லுகிறேன், இருள் என்பது அவிசுவாசத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைனா இருள் நிறைந்த வாழ்க்கை. ஆண்டவரை விசுவாசிக்கிற வாழ்க்கை வெளிச்சம் நிறைந்த வாழ்க்கை. இதுக்கு அர்த்தம் வசனம் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுக்கு அர்த்தத்துக்கு நாம் வசனத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். 2 கொரிந்தியர் 4:3 மற்றும் 4 நாம் திருப்பிக் கொள்ள போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நாம் திருப்பிக் கொள்ள வேண்டிய வேத பகுதி 2 கொரிந்தியர் 4:3 மற்றும் 4 வாசிக்க கேட்போம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். எங்களுடைய சுவிசேஷம் நல்ல சுவிசேஷம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்குமா?
மறைபொருளாய் இருக்கும். மறைபொருளா இருக்குமா கெட்டு போகிறவர்களுக்கு? எங்களுடைய சுவிசேஷம், மீண்டுமாக வாசிப்போம், எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, சுவிசேஷத்தின் ஒளி, தேவனுடைய மகிமையான அந்த சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று சொல்லும் பொழுது பிசாசானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசு. அவன் என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவிசுவாசிகளுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். இப்போ இந்த வெளிச்சத்தை பற்றி பேசுகிறோம். இந்த ரகசியமானது முக்கியமானது. இந்த வெளிச்சத்தை குறித்து அநேகருக்கு தெரியவில்லை. முதலாக ஆண்டவராகிய தேவன் முதல் நாளிலே உண்டாக்கினது வெளிச்சம். இந்த வெளிச்சம் சுடர் ஒளி வீசிக்கொண்டே இருந்தது. இந்த வெளிச்சம் ஆதி முதற் கொண்டே இருந்தது. இந்த வெளிச்சம் தொடர்ந்து இருந்தது. இதுக்கு ஆட்டுக்குட்டியானவர் வெளிச்சம், விளக்கு என்று நாம் பார்க்கிறோம். அவர் எப்பொழுதும் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வெளிச்சம் நமக்குள்ளே உதித்து கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லலாமே. பிரகாசிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்குள்ளே பிரகாசித்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லாருக்குள்ளும் வந்து தங்குவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வெளிச்சமானது உங்களை வளர்ச்சியடைய வைக்கும். இந்த வெளிச்சமானது உங்களை வாழ வைக்கும். இந்த வெளிச்சமானது உங்கள் உள்ளந்திரியங்களுக்குள்ளே வந்து கலந்து உங்களை ஆர்ப்பரிக்க வைக்கும். இது மனுஷனுக்கு தெரியாது. உங்களுக்குள்ளே வாழுகிறவர் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகருக்கு பிசாசு பிடித்திருக்கிறது. அநேகருக்கு தேவனே வெளிச்சமாய் இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். வெளிச்சம் என்பதை குறித்து பார்க்கும்போது விசுவாசியை குறிக்கிறது. நம்மெல்லாம் யாரு? விசுவாசி. யாருக்கு விசுவாசி? வெளிச்சத்துக்கு விசுவாசியா இருக்கும். சொல்லுங்களேன், வெளிச்சத்துக்கு விசுவாசி. அருமையான தலைப்புல வெளிச்சத்துக்கு விசுவாசி. நம்மெல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் சொல்றோம். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் 8:12, வெளிச்சம் என்பது விசுவாசியை குறிப்பிடக்கூடியதா இருக்கிறது. வாசிக்கலாமா? மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியையும் அடைந்திருப்பான் என்றார். பார்த்தீங்களா? அருமையாய் தேவனாகிய கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நானே உலகத்திற்கு ஒளி. நீங்க நிறைய கோயில்ல உலகின் ஒளி நானே, நானே உலகின் ஒளி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். என்னப்பா? என்னை பின் செல்லுகிறவன் இருளில நடப்பானா நடக்க மாட்டானா? நடவாமல் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவை பின்பற்றினா வெளிச்சத்தில் போனால் இருளுக்குள்ளவா போவோம்? ஏங்க, வெளிச்சத்துக்குள்ள தாங்க இருப்போம். வசனத்தை மாற்றி சொல்லக்கூடாது. இருளிலே நடவான். நடவான்னா நடக்க மாட்டான்னு அர்த்தம். நடவான் அப்படின்ன விட்டு நடப்பான்னு அர்த்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தமிழே ஒரு சிலருக்கு என்ன பண்ண புரிய மாட்டேங்குது. நடவான், இருளிலே நடவான் அப்படின்னா இருளிலே அவன் நடக்க மாட்டான், என் வெளிச்சத்திலே நடப்பான். நான் தான் வெளிச்சம், நான் தான் ஒளி என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லலாமே. அப்ப இந்த நாளிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இருள் எதை குறிக்கிறதுன்னு சொன்னேன்? அவிசுவாசியை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. வெளிச்சம் யாரை குறிக்கிறது? வெளிச்சம் இயேசு கிறிஸ்து தான். இந்த இடத்துல வெளிச்சம் விசுவாசியை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. வெளிச்சம் இயேசுனே நம்ம என்ன பண்ணிட்டோம்? சொல்லிட்டோம். இப்போ அவர் உங்களுக்குள்ள வாழ்ந்துறாருன்னா நீங்க தான் விசுவாசி, நீங்க வெளிச்சமாய் இருப்பீர்கள். வெளிச்சம் உங்களுக்குள்ளே உதித்து விட்டது, நீங்கள் வெளிச்சத்திலே வாழுகிறீர்கள். வெளிச்சம் உங்களுக்குள்ள வந்த பிறகு இன்னும் இயேசு கிறிஸ்து வெளிச்சமா இருக்கிறார், வெளிச்சமா இருக்கிறான்னு சொன்னா அப்ப நீங்க யாரு?
நீங்கள் வெளிச்சத்தை வாங்கினவர்கள், வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே நீங்கள் பிரகாசிக்கக்கூடியவர்கள். இப்பொழுது எங்கே போனால் நான் தான் ஹீரோ, ஏசு எனக்குள்ளே இருக்கிறேன், நான் வெளிச்சத்துக்குள்ளே இருக்கிறேன். நாங்கள் ஒன்றாயிருக்கிறோம். பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தாவியும் ஒன்றாயிருப்பது போல, பிதாவும் இயேசு கிறிஸ்து ஒன்றாயிருப்பது போல நானும் என் இயேசு ஒன்றாயிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நானும் வெளிச்சமும் ஒன்றாயிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆக இருள் அவிசுவாசத்தை குறிக்கிறது சொல்லி 2 கொரிந்தியருடைய புத்தகம் அதனுடைய எத்தனாவது வசனத்தை நாம் பார்த்தோம்? 4ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனத்திலே நாம் வாசித்தோம். அதே போல வெளிச்சம் இது விசுவாசியை குறிப்பிடக்கூடியது என்று சொல்லி யோவானின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசித்தோம். மீண்டும் அந்த யோவான் 8:12 வாசியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரியும். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். எல்லாம் சொல்லுங்களேன், எதை அடைந்திருப்பான்? ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இப்ப நீங்க ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறீர்களா, அடையவில்லையா? இனிமேல் தான் அடைய போறீங்களா? அடைஞ்சிட்டீங்களா? எப்படி? ஜீவ ஒளியை அடைஞ்சிட்டீங்களா, அடைய போறீங்களா, இனிமேல் தான் அடைய போறீங்களா? அவரை விசுவாசிக்கும் பொழுதே அவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அவரை நம்பும் பொழுதே அவர் உங்களுக்குள்ளே வந்து விட்டார். ஆமென் சொல்லலாமே. நான் உள்ளும் புறமும் வந்து மேய்ச்சலை கண்டடைவேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உள்ளும் புறமும் வந்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் நமக்கு செய்ய போதுமானவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் முதலாவது வெளிச்சத்தை குறித்து தெளிவான ஒரு காரியத்தை புரிந்து இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்ப ஆண்டவராகிய தேவன் முதல் நாளிலே வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறார். அது பகல் மற்றும் இரவு என்ற ஸ்தானத்தில் அங்க காணப்பட்டதா, காணப்படலையா? டே அண்ட் நைட் அங்கே இருக்கிறது. ஆமென் சொல்லலாமே. இப்ப இது 4வது நாள் தான் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் கேலக்சியும் ஆண்டவராகிய கர்த்தர் படைக்கிறார். அதற்கு ஒளியை கொடுக்கிறார், வெளிச்சத்தை கொடுக்கிறார். நம்ம என்ன பண்றோம்? வெயில் அதிகமாக இருக்குது, போவேனா, வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கொள்வோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுகிறோம். இதெல்லாம் இந்த பூமிக்குரியவைகளாக இருக்கிறது. இந்த வெளிச்சம் பரலோகத்தின் வெளிச்சம். அங்கே போகும் பொழுது நித்திய வெளிச்சமாக இருப்பார். அங்கே என்ன இருக்க? ராக்காலம் இருக்காது. எல்லாம் சொல்லுங்களேன், ராக்காலம் இருக்காது. அங்கே திருடன் இருக்க மாட்டான். அங்க பரலோகத்தின் தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல நான் சொல்றேன், இப்பொழுது இருந்தே ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் பரலோகத்தில் வாழ்வீர்கள். இந்த இருளுக்குள்ளே வாழ்கிறவன் ஆல்ரெடி மோசம் போய் கொண்டிருக்கிறான், பிசாசின் பிள்ளைகளா இருக்கிறான். அவனு என்ன பண்ணா இருளுக்குள்ள போயிடுவான், டாக்டர்ஸ் கெகனாக்குள்ள. அதனால வாழும் போதே கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து விடுங்கள். இன்னைக்கு அநேக பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த வெளிச்சம் தானே, வெளிச்சத்தை பற்றி புரிதல் இல்லாமல், இயேசு கிறிஸ்துவை பற்றி புரிதல் இல்லாமல் வயசான காலத்தில் ஆண்டவரை தேடலான்னு பார்க்குறாங்க. அதுங்களாட்டி இருள் வந்து அவங்களை சூழ்ந்தி அந்த இருள் அவர்களை கவிக்கொண்டு இருள் நாசக்கேடுபடுத்தி இருளிலே அவன் வாழுகிறான். அந்த இருளுக்குள்ளே இருக்கிறவே பேரொளியை காண்பதற்கு கஷ்டமாயிருது. ஏன்னா ஆழத்தில் போயிட்டான். ஆழத்தில் என்ன இருந்ததா? இருள் இருந்தது. ஆழத்தில் இருள் இருந்தது. ஆழத்தில் போனவை வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தாங்க. மேலே வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சத்துக்குள்ளே நம்ம போக 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 கிறிஸ்துவின் கிருபையை பெறுகிறோம், கிறிஸ்துவின் அன்பை பெறுகிறோம், கிறிஸ்துடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? அதாவது இப்போ நாம் வாசித்தோம் 3 வசனம், இதில் ஏதாவது சந்தேகம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 1ஆம் நாள் ஆயிற்று என்று நம்மளால் பார்க்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. சூரியனை ஆண்டவர் என்னைக்கு படைக்கிறார் அப்படின்னா 4வது நாள் படைக்கிறார்.
16வது வசனத்தில் இருக்கு, தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 4ஆம் நாள் ஆயிற்று. இப்போ புரியுது உங்களுக்கு? பகலையும் இரவையும் ஆண்டவர் எங்க பண்ணிட்டார் அப்படின்னா முதல் நாளிலே உண்டாக்கிட்டார். ஆனால் 4வது நாள் ஆண்டவர் படைக்கும்போது வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்க பகலையும் இரவையும் ஆளவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வந்து வைத்து விட்டாராம். தேவன் அது நல்லது என்று கண்டாராம். இதுக்குரிய டிஃப்ரெண்ட்டை வரும் நாட்களிலே இன்னும் அதிகமாக நம்ம பார்த்து ஆராய போகிறோம். அல்லேலூயா. அப்ப படைப்பில் தேவன் எப்படிப்பட்டவர்னா வெளிச்சம். இந்த வெளிச்சம் தான் 2வது நாள் பூமியை உண்டு பண்ணினது. இந்த வெளிச்சம் தான் 2வது நாள் வானத்தை உண்டு பண்ணினது. 3வது நாள் பூமியை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். வெளிச்சம் தான் பிரகாசித்தது, வெளிச்சம் தான் கூடவே வந்தது, வெளிச்சம் தான் நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் இப்போ கேட்கலாம். போன வாரம் இந்த பகுதியை நம்ம பார்த்தோம். இந்த நாளிலும் கூட இதை நாம் சுருக்கமாக என்ன பண்ண பார்த்துருக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டுட்டோம். சூரியன் இல்லாமல் எப்படி வெளிச்சம் வந்தது? வெளிச்சம் எப்படி உண்டாச்சு? ஆதி முதல் ஆண்டவராகிய தேவனே அரசாண்டார். இந்த வெளிச்சம் என்பது அரசாளும் தெய்வமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் வெளிச்சம். இந்த வெளிச்சம் பிரகாசித்து கொண்டு இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஒளியா இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் தேவனே வெளிச்சம், தேவனே ஒளி, தேவனே விளக்கு. இதற்குரிய வசனங்களை நாம் இந்த நாளிலே பார்த்திருக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை அபிரோதமாய் ஆசீர்வதிப்பாராக. பரலோகத்தின் நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வேதத்திலே அநேக ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதிக ஆர்வத்துடன் வேத புத்தகத்தை கற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. விசுவாசிகளாகிய நாங்கள் வெளிச்சத்திலே நடக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவிசுவாசிகள் இருளிலே இருக்கிறார்கள், நாங்களோ உம்முடைய வெளிச்சத்திலே ஆண்டவரை பிரகாசிக்கக்கூடியவர்கள். எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிங்க. என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், பிரகாசிக்க வைத்து கொண்டிருக்கிறார். ஆதி முதல் அரசாளும் அந்த வெளிச்சம் என்னுடைய விசுவாசத்தில் குறைச்சல் இல்லாமல் உற்சாகப்படுத்தி வாழ வைத்து கொண்டிருக்கிறார். இனி நான் அந்த வெளிச்சத்தை பிடித்துக் கொள்வேன். அந்த வெளிச்சமானது எனக்குள்ளே உதித்தபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதியின் சூரியன் எனக்குள்ளே வந்ததற்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். நித்திய வெளிச்சம் எனக்கு இருப்பதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். நான் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன் என்று ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க பிரகாரம் கிறிஸ்து இப்பொழுது உங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். விசுவாசிகளே, நீங்கள் இருளுக்குள்ளே இருக்க வேண்டாம். விசுவாசிகளே, நீங்கள் பிசாசின் இந்த பிரபஞ்சத்தின் தேவன் எப்படிப்பட்டவனா? அவன் இருளானவன். அந்த இருளுக்குள்ளே இருக்க வேண்டாம். நீங்களோ ஒளியை தரித்து கொண்டிருக்கிறவர்கள், நீங்களோ பிரகாசிக்கக்கூடியவர்கள். சுடர் ஒளி பட்டயத்தை போல பிரகாசித்து அநேகருக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள். நீங்கள் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய வெளிச்சத்திலே வாழ்ந்து பிரகாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வெளிச்சம் இந்த நாளில் உண்டானதற்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து புதன்கிழமை தோறும் 7 மணிக்கு பைபிள் ஸ்டடிக்கு வந்துருங்க. தேவனுக்கே மகிமை.